ஹலோ மக்களை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மீன் பொரிக்கிறது எப்படிங்கிறது சிம்பிள் மெத்தட்ல நான் செய்து காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷா மீன் சென்னகரை வாங்கியிருக்கிறேன். நல்ல கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம அதில் மிளகாத்தூள் அள்ளி போட போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், மிளகாத்தூள் போதுமான அளவுக்கு, அது நல்ல காரம் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா கொஞ்சம் உப்பு எடுத்து போடணும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் நானும் போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாகி போச்சு, இன்னும் பரவாயில்ல. பாருங்க, இப்படி நல்லா சிகப்பா ரெட்டிஷ் ஆயிடணும். காரமும் உப்பும் நல்லா சேர்ந்து ஏறி போயிடும். பாருங்க, நல்ல விரவின ஒன்று எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மீன் கலர் இப்படி நல்லா ரெட்டிஷா வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் இப்படி ஊறட்டும். சரிங்களா? ஓகே. ஹாய் மக்களை, அரை மணி நேரம் ஆச்சு. மீன் ஓகே, ரெடி ஆச்சு. இப்போ நம்ம பொரிக்க போறோம். வாங்க. கல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. கல் சூடாயிடுச்சு. இப்போ சில பேர் ஜீரகம், இஞ்சி, பூண்டு அப்படி இதெல்லாம் போடுவாங்க. ஸோ அது வேற மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும். இது நம்ம டிஷ் நல்லா ஷவுப்பாக இருக்கும், பார்க்கறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும். அது வேறு டேஸ்ட்டை கொடுக்கும், இது வேறு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இது சிம்பிளான மெத்தேடு, ரொம்ப ஈஸியாக மெத்தேடு, நல்லா இருக்கும். அப்படி வேகும்போது நல்லா அது ஒரு மனம், இது ஒரு மனம் தான். நல்லா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிங்கன்னா மீன் பஞ்சு பூவாட்டம் இருக்கும். அது கடல் எண்ணெய் வாசனைக்கும் இந்த மீன் மசாலுடைய வாசனையும் அப்பப்பா சொல்லவே மாற முடியாது. அந்த அளவுக்கு மூக்க தொலைக்குது வாசனை. பேச்சுலர் சமையல் தான். பேச்சுலர் சமையலை அடிக்கவே முடியாது. பெருமைக்காக சொல்லலை, ஆக்சுவலாக எனக்கு சமையலே தெரியாது. எல்லாமே எங்கள் அம்மா அப்பாட்ட நான் கேட்டு என் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு நானும் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இங்கே நல்லபடியாக சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா அழகாக வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பண்ணி செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆக வேண்டியிருக்கு, இன்னும் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கல்ல கிராக்டும். மீனை நல்லா சுற்றி இப்படி வேக விட்டு திரட்டி வேக விடணும். ஸோ அப்போ தான் மீன் நல்லா வேகுங்க. கொஞ்சம் ஒரு சைடு பிடிக்கிற மாதிரி இருங்க. ஓகே காய்ஸ், மீன் நல்லா பொரிஞ்சு வெந்தாச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்து வைக்கிறோம் சைட்டில்.
ஓகே காய்ஸ், நம்ம மீன் பொரிச்சாச்சு. பொரிச்ச மீன் ரெடி. சூப்பராக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா என் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் செய்து பாருங்கள். அதை முக்கியமாக ஈஸியான வே. ஓகே, டாட்டா, பாய், see you.